கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 107 8வது வசனம். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் அப்படின்னு இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி. தவணமுள்ள அப்படின்னா, தவணம் அப்படின்னா ஏக்கம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏங்கி தவிக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏக்கம். எப்படிப்பட்ட விஷயத்தில் நாம் ஏங்கி தவிக்கிறோம், நம்முடைய ஆத்துமா எதை நோக்கி ஏங்கி தவிக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் உணர்ந்து அதை திருப்தியாக்குவார். சில விஷயங்களில் நாம் திருப்தி அடையவே முடியாது. முடியாதுன்னா நாம் திருப்தி அடையும்படியான நிலை அங்கே இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வோம், அது மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும், ஒரு திருப்தியாகவே இருக்காது. ஒரு வீடு கட்டியிருப்போம், கஷ்டப்பட்டு கட்டியிருப்போம், கடைசியில் வீட்டில் குடி போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு திருப்தி இருக்காது. ஒரு திருமணத்தை நடத்தி முடிச்சிருப்போம், அந்த திருமணம் நடந்து முடிந்ததற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு திருப்தி இருக்காது, ஒரு சண்டையும் சச்சரவுமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி, அது சாதாரணமான மரணம் கூட ஒரு திருப்தியான அடக்கம்னு ஒன்று இருக்குது. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு திருப்தி அப்படின்னா மன நிறைவு அப்படின்னு அர்த்தம். இந்த மன நிறைவு இல்லாத ஒரு நிலை தான் ஏக்கம். அதைத்தான் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார், தவணம் அப்படிங்கிற தவணமுள்ள இருதயத்தை, தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குறார். அப்போ நம்ம உள்ளூர மனசுக்குள்ள ஒரு குறைவு, ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில். அப்போ அந்த ஏக்கம் என்ன என்பதை அறிந்து அதை திருப்தியாக்குகிற கர்த்தர். இப்போ நம்ம எதுக்காக கர்த்தரோட சமூகத்துக்கு ஒவ்வொரு நாளும் போகிறோம் அப்படின்னா, எதுக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில் நம்ம நிறைவடையணும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கணும். நம்முடைய கடைசி காலங்கள், அதாவது நமக்கு என்று கடைசி காலம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கடைசி காலத்தில் நம்ம ஒரு மன நிறைவோட மன திருப்தியோடு போகணும். என்னன்னா, நம்ம இந்த உலகத்தில் பிறந்தோம், ஒரு நல்லா படிச்சிட்டோம், பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம படித்தோம், சரி, நம்ம படிப்புக்கேற்ற ஒரு வேலை நமக்கு கிடைச்சது, வேலை செஞ்சோம், நம்ம வேலையில் நல்ல ஒரு திருப்தியான ஒரு சம்பாத்தியம் நமக்கு கிடைச்சது. இந்த வேலையில் கிடைச்ச சம்பாத்தியத்தை வச்சு நாம் ஒரு வீடு கட்டணும், நம்முடைய மகனை படிக்க வச்சோம், நம்முடைய மனைவியை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டோம். சரி, இப்போ மகனுக்கும் மகளுக்கும் நல்ல படிப்பை நம்ம உண்டாக்கி கொடுத்தோம், அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்தோம், பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது மகளுக்கு ஒரு திருமணம் பண்ணி வச்சோம், மகனுக்கு ஒரு திருமணம் பண்ணி வச்சு அவங்கள குடும்பமாக நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்கள அமைச்சு கொடுத்துட்டோம். இப்போ நானும் என் மனைவியும் கர்த்தரோட சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டு எங்களுடைய கடைசி கால எங்கள் கையின் பிரயாசங்களை நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம். அப்படிங்கிறது தான் ஒரு வாழ்க்கை முதிர்ச்சியினோட மன நிறைவு. இப்போ இந்த மன நிறைவு இல்லை, எது எடுத்தாலும் பிரச்சனை, எதுலேயுமே நம்ம தோல்வி, எந்த விஷயத்துலையும் நமக்கு எதுவுமே கிடைக்கல, படிக்கலாம்னு நினச்சா படிக்க முடியலை, வேலை தேடணும், வேலை கிடைக்கல, வேலை கிடச்சி அது சரியான சம்பாத்தியம் இல்லை, சம்பாத்தியம் இல்லாதனால நமக்கு ஒரு நல்ல திருமணம் ஆகலை, சரி, திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நல்ல மனைவி அமையலை, அல்லது மனைவிக்கு நல்ல ஒரு கணவன் அமையலை. இப்படி தொடர்ந்து போராட்டங்களினாவே எதெடுத்தாலும் நம்ம தோல்வி. அது நமக்கு கிடைச்சிருந்தா, நன்மையானதாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த ஏக்கம் இருக்குது பார்த்தீங்களா. அப்படி ஏங்கி தவிக்கிற ஆத்துமாவை, ஏங்கி தவிக்கிற இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா திருப்தி ஆக்குவார். ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம கேட்குறப்போ எதெல்லாம் நமக்கு திருப்தி அடையுமோ, சரி, அது நமக்கு கிடைக்கல, இதை வச்சு நாம் திருப்தி அடைஞ்சிக்கலாம். அது நமக்கு நம்ம கைவிட்டு போயிடுச்சு, அந்த வேலை நமக்கு கிடைக்கல, அந்த வேலை நமக்கு கிடைச்சிருந்தா பரவாயில்ல, அதில் நம்ம நிறைவாக இருந்திருக்கலாம், இருந்தாலும் அது நமக்கு கிடைக்கல, இது நமக்கு கிடைச்சிருக்குது, இதை வைத்து நாம் என்ன பண்ணணும், திருப்தி அடைகிறவர்களாக இருக்கணும். அந்த மாதிரியான திருப்தி அடையக்கூடிய ஞானத்தையும் திருப்தி அடையக்கூடிய ஒரு நிலையையும் கர்த்தர் நம்முடைய ஆத்மாவுக்கு, நம்முடைய இருதயத்திற்கு நிச்சயமாக காண்பிப்பார்,
கொடுப்பார். அது மட்டும் சொல்லல, அவர் பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். பசியுள்ள ஆத்மாவுக்கு எது நன்மை? புசிக்க கொடுப்பது தான் நன்மை. இப்போ எனக்கு வயிறு பசிக்குது, இப்போ எனக்கு நன்மையான விஷயமா எது தெரியும்? நான் சாப்பிடுறதுக்கு எனக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா என் வயிற்று பசிக்கு அது நன்மையானது. அப்போ என் ஆத்மாவுக்கு பசி, என்னுடைய ஆத்மா பசிக்குது. என்ன ஆத்மாவுக்கு என்ன பசினா, நல்ல ஒரு அருமையான ஒரு சுவிசேஷம், நல்ல ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு அருமையான ஒரு நம்பிக்கையுள்ள தெய்வம், நல்ல ஒரு சுவிசேஷம். இப்படி இந்த ஆத்மாவுக்கு பசி. என்ன பசினா, கர்த்தருடைய வார்த்தைகள் தான் ஆத்மாவுடைய பசியை தீர்க்குகிற அப்பம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் அப்படின்னா, அப்போ கடவுள் கொடுக்கிற வார்த்தை சமாதானமான வார்த்தை, சந்தோஷமான வார்த்தை, தைரியமான வார்த்தை, ஆறுதலான வார்த்தை, நம்மை தொடர்ந்து பயணிக்க செய்வதற்கு நமக்கு கொடுக்கிற ஒரு தேற்றுதலான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஆத்துமாவுடைய பசியை தீர்க்கக்கூடிய ஒன்று, தீர்க்கக்கூடிய நன்மையான காரியம். அப்போ இந்த வேத வசனங்கள் நம்முடைய ஆத்மாவின் பசியை தீர்க்கக்கூடிய ஒரு நன்மையானதாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே அந்த நன்மையை நாம் புசிக்கிற போது எல்லா விதத்திலும் நாம் வேறுபட்டவர்களாக, வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். அன்பானவர்களே, இன்றைய நாளின் அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, இருதயத்தின் ஆத்துமாக்களின் ஏக்கத்தை அவர் திருப்தியாக்குவார். பசியுள்ள ஆத்மாவுக்கு வார்த்தை எனும் மன்னாவை கொடுத்து புசிக்க வைத்து நன்மையினால் அவர்களை திருப்தியாக்குவார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு திருப்தியான காரியமும், கடவுள் கொடுக்கிற நன்மையும், கடவுள் கொடுக்கிற திருப்தியும் உங்களுக்கும் சேரும். நிச்சயமாகவே கர்த்தரிடத்தில் கேளுங்கள், கட்டாயம் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கர்த்தாவே, பசியுள்ள ஆத்துமாக்களை நன்மையினால் நீர் திருப்தி ஆக்குகிறீர், தவணமுள்ள ஆத்துமாக்களை நீர் திருப்தி ஆக்குகிறீர் என்று இந்த வேத வசனம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது ஆண்டவரே. அப்படியாக தவணமுள்ள, அதாவது ஏக்கமுள்ள, ஏங்கி தவிக்கிற அந்த ஆத்துமாவையும் அந்த இருதயத்தையும் நீர் திருப்தி ஆக்குகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவேளை எங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ஏக்கம், ஏதாவது ஒரு அதிருப்தி இருக்குமானால் கர்த்தர் எங்களை திருப்தி ஆக்கும் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாக்கள் பசியில் இருக்கிற போது உம்முடைய வார்த்தையினும் மன்னாவை புசிக்க கொடுத்து நீர் அதிலே எங்களை நன்மையினால் திருப்தியாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய வசனங்களும் எங்களை வழிநடத்தட்டும். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,